அன்பை கூப்பிட்டு ஜீவா கண்டிக்கிறாரு. என்னங்க அன்பு, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்குற விட்டு போட்டு இந்த மாதிரி அவங்க எதை பேசுனாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் உண்மையிலேயே கண்மணியை காதலிக்கிறேன். நான் நிறைய இடத்துல அதை எடுத்து சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறேன். அதுதான் பிரச்சனை. அவளுக்கு உள்ள பழைய அந்த பெயின் இதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னை லவ் சொல்லிடுவா. எனக்கு என்ன அதைத்தான் அவளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா வெளியில் அப்படி தப்பாக பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது என்னோட பர்சனலுங்க, அதை நான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சுத்தமாக கடுப்பாயிறாரு நம்ம அன்பு. கீழே இறங்கி வராரு. அதுக்கு முன்னாடி ஒன்ட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு ஏற்கனவே கன்வென்ட்டை ரெக்யூஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க கண்டுக்கிறவே மாட்டாங்க. கீழே இறங்கி வர பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. சொல்ல வர்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ எல்லாத்தையும் முடிச்சு விட்ட, நீ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே சைலண்டாக கீழே இறங்கி போயிடறாரு. கண்மணி ரொம்ப ஷாக்காகி போகிறாங்க. என்னாச்சு அன்பு, ஏன் இவ்வளோ ஹார்ட்டாக கீழே போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டில் போய் தம்பிகிட்ட சொல்கிறாரு. தம்பி விட்டு அவனுக்கு எதுவும் தெரியாது, இதையே நீ பெருசு பண்ணிக்கிற அப்படின்ட்டு அவள் எப்பறம் பேசுகிற மாதிரி அவர் மலுப்பில் பேசுகிறாரு. ஆனால் வலியும் வேதனை அன்புக்கு தானே உண்டு. அவர் வெளியில் சொல்லாமையே இருக்கார். இப்போ எங்கே கண்மணி அவளை கூப்பிட்டு நேரடியாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு இப்போ தான் ஜீவா சார் கூட இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அப்செட்டான அன்பு பின்னாடியே போகிறாரு. அங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிகிட்ட ஜீவா தன்னோட காதலை சொல்லிடுறாரு. கண்மணிக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த நேரம் அன்பு அங்கே இருக்க பார்த்துட்டு 2 பேருமே ஷாக்கிங் ஆகிறாங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இடத்த அவர் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ கண்மணினால் ஒன்றுமே பேச முடியல. ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்போ அன்பு சொல்கிறாப்புல, உனக்கெல்லாம் அறிவு இருக்கே இல்லையா, தேவையில்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, அவன்கிட்ட என்ன பிரச்சனைங்கிற ஓப்பனாக சொல்லாமல் அப்படி பண்ணிகிட்ருக்க, நீ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க முடியாது ஸ்டார்டிங்கில், அதை விட்டு போட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டு பண்ண வேலையை பற்றியா அப்படின்னு சொல்லி அன்பு சொல்கிறாப்புல. ஜீவாவுக்கு ஒன்றுமே புரியல. ஷாக்கிங்காக என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே அப்போ தான் கண்மணி சொல்கிறாங்க, அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்றாங்க. அட பாவிகளை, இதை முதலே சொல்லி தொலை விட தேவையில்லாமல் என்ன உள்ளே இழுத்து இப்படி தெருவில் விட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நினைக்கிறாப்புல.